வணக்கம். செபி எஸ்டிடி சார்ஜஸ் தொடர்பாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஸோ அது அக்டோபர் 1லிருந்து நடைமுறைக்கு வந்திருந்தது. ஸோ எஸ்டிடியில் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நிறைய மக்கள் எஸ்டிடி பற்றி வீடியோ போடணும்னு சொன்னீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி எஸ்டிடி சார்ஜஸ் அதிகமாகிறதுனால புரோக்கர்ஸ் அவங்களுடைய புரோக்கரேஜ் சார்ஜஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட் போயிட்டு இருந்தது. அதுக்கு ஜீரோதா சிஎம் நிதின் காமத் அவர்கள் அவங்களுடைய புரோக்கர் சார்ஜஸை அதிகமாக போகிறாங்களா இல்லை அப்படிங்கிறத பற்றியும் டியூட்டும் பண்ணியிருந்தாரு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் புரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டிலே வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களுக்கே கூப்பிட்டு உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஜீரோதா வெப்சைட்லையும் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இந்த மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பனிங் இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. இந்த மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஸோ செபியோடைய சர்க்குலரின் படி அக்டோபர் 1, 2024 ஃபுல்லாக அவங்களோட எஸ்டிடி சார்ஜஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க. முதல்ல எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கப்புறம் வேற என்ன செக்மெண்ட்டில் மாற்றங்கள் நடந்திருக்கு, முன்னுக்கும் இப்போக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறதையும் ஒரு செக் பண்ணிடலாம். நீங்கள் ஜீரோதாவுடைய கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய சப்போர்ட் போர்ட்டலில் இருந்து முன்ன எவ்வளோ புரோக்கர் சார்ஜஸ் இருக்கு, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஜீரோதால் அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லா மக்களும் இந்த சப்போர்ட் போர்ட்டலும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுங்க. இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இதில் ஈக்விட்டி இன்டர்டேக்கும் சரி ஈக்விட்டி டெலிவரிக்கும் சரி முன்ன என்ன எஸ்டிடி சார்ஜஸ் இருந்துச்சோ அதே எஸ்டிடி சார்ஜஸ் தான் இப்போ இருக்குது அப்படிங்கிறத செபி அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஜீரோதாலையும் ஈக்விட்டி டெலிவரிக்கும் இன்டர்டேக்கும் புரோக்கரேஜிலும் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் தான் எஸ்டிடியில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷனை பை பண்ணிட்டு அதை நீங்களே க்ளோஸ் பண்ணாமல் இன்ட்ரின்சிக் வேல்யூ பொறுத்து அதே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸசைஸ் ஆனிச்சு அப்படின்னா அதுக்குண்டான எஸ்டிடி சார்ஜஸும் எந்த விதமான சேஞ்சஸும் நடக்கல. முன்ன 0.125% இருந்துச்சு. இப்பயும் அதே தான் கன்டினியூ ஆகுது. பட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணிட்டு நீங்களே கவர் பண்ணும்பொழுது நடக்கக்கூடிய அந்த எஸ்டிடி சார்ஜஸ்ல மாற்றம் நடந்திருக்கு. முன்ன 0.0625% சேல் சைட்ல இருந்து எஸ்டிடி சார்ஜஸ் வரும். ஆனால் இப்போ 0.1% அதிகமாகிட்டாங்க. அதே போல ஃபியூச்சருக்கும் முன்ன 0.0125% இருந்துச்சு. இப்போ 0.02% மாறிடுச்சு. ஸோ முன்னெல்லாம் பர் லேக்குக்கு 12.50 பைசா வரைக்கும் தான் 1 லட்சத்துக்கு எஸ்டிடி சார்ஜஸ் ஆகும். இப்பெல்லாம் பர் லேக்குக்கு 20 ரூபாயா மாறிடுச்சு சேல் சைடு. ஸோ எஸ்டிடி சார்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி போர்ஷன் எடுக்கிறோம். லாட் சைஸ் 25. இந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் காலையோ புட்டையோ 200 ரூபா ப்ரீமியமில் நீங்கள் அதை செல் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேல்யூ 5000 ரூபாய் ஆகுது. அந்த 5000 ரூபாய்க்கு இப்போ இருக்கிற எஸ்டிடின் படி 0.1% போட்டோம் அப்படின்னா 5 ரூபா எஸ்டிடி சார்ஜஸ் ஆகும். ஆனால் இதே வேல்யூவுக்கு முன்ன 3 ரூபா 1.25 பைசா மட்டும்தான் ஆகும். இந்த எஸ்டிடி சார்ஜஸ்ல எக்ஸாம்பிளுக்கு 3.60 அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை ரவுண்டா 4 ரூபா எஸ்டிடி சார்ஜஸா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதே போல இப்போ 3.4 பைசா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ரவுண்டா 3 அப்படின்னு மாத்திடுவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இதே எக்ஸாம்பிள் ஃபியூச்சருக்கு பார்த்தோம் அப்படின்னா லாட் சைஸ் 25, அதோட பிரைஸ் 25,200 வச்சுக்கலாம். வேல்யூ 6,30,000. அதுக்கு 0.02% அப்படின்னு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 126 ரூபாய் ஆகுது. இதே வேல்யூக்கு ஓல்டு எஸ்டிடி சார்ஜஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 78 ரூபா 75 பைசா மட்டும்தான் ஆகும். ஃபியூச்சர்ல 1 லட்சத்துக்கு 20 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க 6 லட்சம் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 6,30,000 அந்த வேல்யூக்கு 126 ரூபாய் எஸ்டிடி சார்ஜஸ் ஆகுது. ஸோ முன்னைக்கும் இப்பயும் எவ்வளவு வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி எஸ்டிடி சார்ஜஸ்ல இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா புரோக்கருக்கும் ரிபேட்ஸ் அந்தந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்து கொடுப்பாங்க. சில தள்ளுபடிகள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எஸ்டிடி சார்ஜஸ் அதிகமாகிறதுனால மோஸ்ட்லி இந்தியாவில் ஆப்ஷன்ல தான் அதிகமான ட்ரேட்ஸ் நடக்கும். இந்த எஸ்டிடிலேருந்து வரக்கூடிய ரிபேட்ஸ் அதிகமாக இந்த ஆப்ஷன்லேருந்து கிடைச்சிட்டு வந்ததுனால எஸ்டிடி அதிகமாகிறதுனால ஸோ அதோடைய வேல்யூ கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால புரோக்கர் அவங்களுடைய புரோக்கரேஜில் ஏதாவது மாற்றங்கள் வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஜீரோதா சிஎம் நிதின் காமத் அவர்கள் ஜீரோதாவுடைய புரோக்கரேஜ் சார்ஜஸில் எந்த விதமான மாற்றங்களும் நாங்கள் பண்ணலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜீரோதாவில் அல்லது ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வேலை சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.